ஹலோ எவ்ரிவன், நான் ஓவியா. இந்த வீடியோல பைத்தன் இன்புட்ஸ் பத்தி பார்க்கலாம். பைத்தன் இன்புட்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்கோம். சில டேட்டா வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும் இல்லையா? இதை ஹேண்டில் பண்றதுக்காக தான் பைத்தன் இன்புட்ஸ் இருக்கு. டு கெட் எ வேல்யூ ஃப்ரம் யூசர். நெக்ஸ்ட், எப்படி யூசர் கிட்ட இருந்து நம்ம டேட்டாவை பைத்தன்ல கெட் பண்ணுவோம் அப்படின்னா, இன்புட் அப்படிங்கிற ஒரு இன்பில் ஃபங்க்ஷன் இருக்கு. இதை கால் பண்றது மூலியமா யூசர் கிட்ட இருந்து நம்மளால டேட்டாவை கெட் பண்ணிக்க முடியும். இன்பில் ஃபங்க்ஷன் அப்படின்னா செட் ஆஃப் கோட் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்றது மூலியமா அந்த செட் ஆஃப் கோடை நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்பில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சின்டெக்ஸ் டு கால் எ ஃபங்க்ஷன். இன்புட் அப்படிங்கறது அந்த ஃபங்க்ஷன் நேம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம், ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ். இதுதான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கான சின்டாக்ஸ். உள்ள வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவோம். இதோட ஆர்குமெண்ட் வந்து ஒரு ப்ராம்ப்ட் மெசேஜ். ப்ராம்ப்ட் மெசேஜ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, யூசருடைய கைடன்ஸ்க்காக நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் நேம் அண்ட் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ். இதான் வந்து ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கான சின்டெக்ஸா. இதை நான் போட்டு எக்ஸிக்யூட் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து கர்சர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு டேட்டாவை என்ட்ரி பண்றதுக்காக. ஓகேவா? பைத்தன் கொடுத்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே நான் கொடுத்த வேல்யூ வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டோர் பண்ணிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். வேர் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல நான் இந்த இன்புட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த வேர்ல வந்து நான் இன்புட்ல கொடுத்த டேட்டா வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். வேர். இப்போ நான் இதை ரன் பண்றப்போ இப்போ நான் ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லைன்ல ஜாவான் பிரிண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம வேர்ல இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோமா. ஸோ இன்புட்ல வாங்கினா அந்த டேட்டா வந்து வேர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம அதை பிரிண்ட் பண்ணியிருக்கப்ப சேம் ஜாவா அப்படிங்கிற அந்த வேல்யூவே வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து இதோடைய டைப் என்ன அப்படின்னு செக் பண்றேன். ஓகேவா? TYPE. இதுக்குள்ள இந்த வேர் அந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூ வந்து என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றேன். ஸோ நான் வந்து சி அப்படின்னு கொடுக்குறேன். சி பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டிஃபால்ட்டா இந்த இன்புட்டுங்கிற இன்பில் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்கை தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து யூசர் கிட்ட இருந்து வெரைட்டி ஆஃப் டேட்டா டைப்ஸ்ல இருக்க டேட்டாவை நான் வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் வந்து ஒரு இன்டீஜர், நான் இன்டீஜர் வாங்குவேன். அண்ட் வந்து ஹைட் வந்து ஃப்ளோட்டிங்னா வந்து பாயிண்ட் இருக்க வேல்யூஸ். இது இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டேட்டா டைப்ஸ் நான் வாங்குவேன். இப்போ இன்புட்டுங்கிறது ஸ்ட்ரிங்கை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா நான் எப்படி ஏஜ் வாங்குவேன் அண்ட் ஹைட் வாங்குவேன்? இந்த மாதிரி வேற வெரைட்டி ஆஃப் டேட்டா டைப்ஸ்ல இருக்க டேட்டாவை என்னால எப்படி வாங்க முடியும்? சோ வந்து நான் டைப் கேஷ் பண்றேன். அது எப்படி அப்படின்னா, இப்ப var1 ஈக்குவல் டு இன்ட்டு வேர். வேர்ல இருக்க வேல்யூவை நான் இன்டீஜரா வந்து இந்த இடத்துல கன்வெர்ட் பண்றேன். அண்ட் பிரிண்ட் var1. ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்றேன் அப்படின்னா, நீங்க 7 அப்படின்னு கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது 7 வந்து ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டு இதோட ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. 7 வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு கன்சிடர் ஆகுதுன்னா 7மே வந்து ஒரு ABCD அந்த மாதிரி கேரக்டரா தான் கன்சிடர் ஆகும், இன்டீஜரா கன்சிடர் ஆகாது. இப்போ நான் இந்த var1 டைப் செக் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை நான் காப்பி பண்ணி அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வேருக்கு பதில் var1 மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 அப்படின்னு கொடுக்குறேன்னா, 3ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு, நெக்ஸ்ட் இப்போ இன்டா இருக்கு. ஏன்னா நம்ம இங்க இன்ட்டுங்கிற ஒரு இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த வேல்யூவை பாஸ் பண்ணி இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வந்து இது டைப் வந்து இன்டீஜரா மாறிடுச்சு.
இப்போ இதை நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த இடத்துல வந்து கர்சர் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. நான் இந்த ப்ரோக்ராம் போட்டேன், இன்புட்டுக்காக இந்த கர்சர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன இன்புட் கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா இப்ப யூசர் சைட்ல இருந்து பார்த்தா அந்த இடத்துல என்ன கொடுக்கறதுனே தெரியாது இல்லையா? சோ அந்த ப்ராம்ப்ட் மெசேஜ் இந்த இடத்துல போட்டுக்கும். ஓகேவா? டபுள் கோட்குள்ள என்டர் வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, என்டர் வேல்யூ. அப்போ வந்து ஈஸியா வந்து இங்க ஒரு வேல்யூ என்டர் பண்ணணும் அப்படிங்கிறது யூசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து இன்ட் மட்டும் இல்ல, ஃப்ளோட் அந்த மாதிரி டைப் கன்வர்ஷன்ஸும் பண்ணிக்கலாம் மற்ற டேட்டா டைப்ஸ்க்கும். இங்கதான் வந்து இந்த இன்ட்டை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுல இந்த இன்புட் இருக்கு இல்லையா, இதையே நான் வந்து இன்புட்ல வந்து இதுக்குள்ள போட்டுட்டேன் அப்படின்னா, இப்ப ரன் பண்றேன் அப்படின்னா, நான் இப்ப இங்க 8 கொடுத்தேன்னா இதுக்கு பிஃபோர்ல வந்து நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு. இப்போ இது வந்து இன்டீஜரா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்டே இது என்ன இருக்கு, கிளாஸ் வந்து இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷோ பண்ணுது இல்லையா? சோ இந்த மாதிரி வேல்யூவை வேரியபிள ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிள் இன்ட்ல வந்து போட்டு பாஸ் பண்ணி டைப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இன்புட்ல வாங்குறப்போ இன்ஸ்டன்டா அதை வந்து கன்வெர்ட் பண்ணியும் வச்சுக்க முடியும். இதை வந்து நம்ம ஃப்ளோட்டாவும் நம்மளால வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த இன்ட்டுக்கு பதில் ஜஸ்ட் ஃப்ளோட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளோட் வேல்யூஸ் வரும். ஃபைவ் கொடுக்குறேன், ஆனா இப்ப அது 5.0 அப்படின்னு வரும். பிகாஸ் பாயிண்ட் வச்சுதான் அது வந்து நமக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் டேட்டா டைப்ஸ்ல வந்து நம்மளால யூசர் கிட்ட இன்புட்டை வாங்கிக்க முடியும். அவ்வளவுதான் இந்த இன்புட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.